நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்கள பற்றியும் ஜல்லிக்கட்டு ஆர்வங்கள் பற்றியும் ஒவ்வொருத்தங்களும் நம்ம நேரில் சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரை பார்க்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நல்லா இருக்கண்ணா. சரி, கட்டுத்துறைக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. சரிண்ணா, நான் இப்போ உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்மளுடைய சேனலுக்கு சொல்லுங்கண்ணா. சரி, சொல்லுங்கள். நம்ம அரியலூர் மாவட்டத்தில் கீழமகிலிப்பட்டி கையால் மிக்கல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம மாட்டோட பேர் அதான். சரிண்ணா. அப்புறம்ண்ணா நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம விவசாயம் தானே பண்ணிகிட்ருக்கோம். விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாண்ணா. விவசாயம் காங்கிரீட் வேலை இந்த மாதிரி வேலைக்கு போகிறது. சரிண்ணா. அதுக்கப்புறமா இப்போ இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்ல முடியுமா? எப்படின்னா அப்பா சின்ன வேலையாக இருக்கப்போ மாடு வளர்த்தாருங்க. சரி. அப்போ தடை வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட மாடே இல்லை, சுத்தமாக மாடு இல்லை. உங்கள்கிட்ட இல்லை சுத்தமாக. காளை மாடுன்னு இல்லை, காளை மாடு இருந்தப்போ பசுமாலாம் இருந்துச்சு. அது சுத்தமாக மாடு இல்லாமல் போனப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. தடைக்கு முன்னாடி எல்லாம் மாடு உங்கள்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் மாடு தடை இருந்தோன்னா நம்மள்கிட்ட மாடு இல்லாமல் போய் இதாகிடுச்சு. அப்புறம் திடீர்னு 2016 எமக்கு ஒரு ஆசை. அப்போ நான் மளிகை கடைக்கு வேலைக்கு போகிறேன். நீங்களா? ஆமாம். சரிண்ணா. மளிகை கடைக்கு போயிட்டு இது மாதிரி எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன்னா ஜனவரி 18 ரொம்ப எங்கள் ஊரில் விசேஷமாக இருக்கும். உங்கள் ஊருங்களா? ஆமாம். ஓஹோ, சரிண்ணா. அதுக்கு எல்லா ஒரு மாடும் அங்கே போவோம். அப்போ நாங்கள் வருஷம் சும்மா போகிறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. மாடெல்லாம் அந்த மந்திரிக்க கூட்டு போவாங்க. ஆமாம், அது எல்லாருமே சும்மா போகிறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரிண்ணா. போய் அது கடையில் போய் மாடு பிடிச்சிட்டு வர்றது. இப்போ பசங்களுக்கு தெரிஞ்ச அப்பாவுக்கு நல்லா கெட்ட மாடுகள் நல்லா பழக்கம். சரிண்ணா. ஏதாவது மாடு பிடிச்சி பழக்கிறது இது மாதிரியே இருந்துச்சு. நமக்குன்னு ஒரு நாடு தனியாக மாடு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சொந்தமாக நம்ம கட்டத்தில் ஒரு மாடு வாங்கணும் ரொம்ப ஆசை. சரி. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளை மாடு பார்த்துட்டோமே. ஆமாம். மாடு இல்லாமல் இருந்தால் என்ன மாதிரி இருக்குன்ட்டு ஒரு பொங்கல் நான் அழுவிலாம் இருக்கேன் 12ஆம் தேதி. ஆமாம். அதுக்கப்புறம் போய் 2016 நம்ம அப்பயும் தடை தான். நம்மள இது இல்லை, இது வாங்கினலாகணுமோ இல்லை, தடை உடஞ்சிச்சு. சரிண்ணா. சரிண்ணா. ரொம்ப சந்தோஷம். ஆமாம். விட்டு கரெக்டாக 2016 இது மாதிரி ஜனவரி பொங்கலுக்கு மாடு வந்துருக்குன்ட்டு போய் கண்டா எடுத்து வந்தோம். சரிண்ணா. இங்கே அணக்குடியில் சின்னப்பங்கடை. கடைங்களா? ஆமாம். சரிண்ணா. அங்கே போயிட்டு தான் கண்டா எடுத்துகிட்டு வந்தோம். இதை யாருண்ணா வாங்கி? நீங்கள் அப்பா வந்தாங்களா? ஆமாம், அப்பா தான் வாங்கி. நம்ம நான் மளிகையில் சம்பாதிச்சு மொதல் மாத சம்பளத்தில் கேட்குறேன், எங்கள் மாடு வாங்கி கொடு. அவர் திட்டுறாரு, எதுக்குடா உனக்கு இப்போ மாடு ஜல்லிக்கட்டும் இல்லை, இதுவும் இல்லை, நம்ம வீட்டில் வைக்க கூட இப்போ இந்த மாடு இப்போ வைக்க கூட இல்லை. நம்மள்கிட்ட மாடு இல்லாமல் போச்சுங்களா? அதனால வைக்கலும் இல்லை. சரி, என்ன பண்ணுறது? நான் போயிட்டு மொதல் மாத சம்பளம் 8 ரூபா உங்களுக்கு. ஆமாம், 8 ரூபா சம்பாதிச்சு 2 மாத சம்பளம் மொத்தம் 8 16 ரூபா. ஆனால் கண்டு வாங்கினது 9500 ரூபா தான். இந்த கண்டு வாங்கினது எல்லாம் சித்தப்பா ஒரு 4-5 பேர் போய் அவங்க சித்தப்பா நல்ல பழக்கம். அவர் அப்பாவுக்கு நல்ல பழக்கம். சரிங்க. அவர் சின்னப்பாங்கிறவர். அவர் பேசி 9500 ரூபாய் வாங்கினா நான் அவர்கிட்ட 5 ரூபா கொடுத்தேன். அப்பாட்ட கொடுத்தேன், மாடு எனக்கு வாங்கி கொடு. 2 மாத சம்பளத்தை கொடுத்து முதல்ல. அப்புறம் அப்பா வேணாம் சொன்னா கூட சரி, நீங்கள் சொன்ன பிடிவாதத்தில் அதில் அவருக்கும் ஜல்லிக்கட்டில் பெரிய ஆர்வம். அவர் ஆமாம், அவர் சொன்ன உடனே சரிப்போ நம்ம புள்ளி மாடு இல்லை, மந்திரிக்க போ, மாடு இல்லாமல் இருக்கு, மாடு வாங்கி போடுவோம் அப்படின்னு எங்கள் சின்ன சித்தப்பா இருக்காரு. அவரு எங்கள் அப்பா தாண்டி ஆர்வம். இப்போ நாங்கள் மாடு காரணமே அவரு தான். அவங்க சித்தப்பா தான். ஆமாம். இல்லைன்னா நாங்கள் இந்த வருஷம் அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். எங்கனாலும் கூட்டிட்டு போயிட்டு இல்லை, நான் எப்படிங்க மாட முடியும்? அவங்கள பார்த்து உங்களுக்கு அந்த ஆர்வம். அப்போ அவங்க ஆமாம், அப்போல்லாம் அவங்க பெரிய இது இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கெங்கேயோ மாடு கொண்டு போவாங்க. சரிங்க. எங்கள் மாதாபுரம், வெள்ளப்பள்ளம் அப்பயே அங்கே கொண்டு போனாங்க. நடந்து ஓடிப்பாங்க. அப்போல்லாம் பஸ் கிடையாது, நீங்கள் நடந்து போவோம். நான் போய் அந்த கல்யாணத்தை நிற்கிறது அந்த தெருமோனில் எங்கள் மாடு வந்துருச்சா நான் ஆர்வத்தில் போய் நிற்கிறது. நைட்டாக கூட்டி போக மாட்டேன், சின்ன பிள்ளையா கூட்டி போக மாட்டாங்க. நைட்டில் அங்கே போய் நின்று மாடு வரப்ப அப்போ என்னன்னா மாடு வரப்பே விட்டு வந்துருவாங்க. அது நைட்டு வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். நைட்டான வீட்டுக்கு வந்துடும். இப்படி கட்டுதோல படுத்துருவோம். எங்கள் அப்பையே எங்கள் அப்பா தான் முந்தானியை பிடிச்சி மாட்டை கட்டுவாங்க. சுருக்கடிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. போய் அவங்க தேடின அவசியம் கிடையாது. ஆனால் இவங்களும் தேடின வரலாறு பெரிய வரலாறு. சுவர் இல்லாம எல்லாம் வளர்ந்து இவங்கள தேடினது. ஆமா ஆமா. அப்போ உள்ள மாடு இப்படி அப்போ கட்டுதராது. அங்கே ஒரு பலாமரம் இருந்துச்சு, அதில் படுத்துரும். அப்போ போய் இப்படி சும்மா ஒத்த கழி இல்லாம வைப்பாங்க. சேலம் முந்தானியெல்லாம் பிடிச்சி இருந்திருக்காங்க. அப்போ உள்ள மாடு. அதை பார்த்தா எனக்கு இன்னமும் அந்த ஒரு இது, அதுதான் ஆசை. அதனாலதான் அந்த ஒரு ஆசை வாங்கணும்ட்டு ஆர்வம் வந்துச்சு. சரிங்க. அப்புறம் நீங்க கண்ணா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? கண்டா எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, சொல்லுங்க. அதுக்கப்புறம் 2016 இது
கிறிஸ்துமஸ் மாடு வைக்கிறோம் எங்கள் கிறிஸ்துமஸ் ஊரில் சும்மா விரட்டு மாதிரி வைப்போம்ல, நல்லா போனாங்க இவங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லாவே போச்சு. நல்லா போச்சு. ஆமாம். ஓ முதல்ல நம்ம ஊரில் கிறிஸ்துமஸ் வைக்கிறோம். நம்ம ஊர் ராசியான ஊர். ஆமாம். எல்லாமே சொல்லியிருப்பாங்க, எல்லாமே சொல்லுவாங்க நம்ம ஊர் அவுத்தா கொஞ்சம் ராசியான ஊர். அதனால நான் எப்போ எங்கே வந்தாலும் சரி தான் எங்கள் பசங்கள்ட்டே சொல்லுவேன், எங்கள் ஊரில் வந்து அவங்களா கொஞ்சம் ராசியான ஊர் தான். ஓகே, நம்ம கேள்விப்பட்ட அந்த மந்திரிச்ச மாட்டை வந்து கொண்டு வந்து மண்ணு கொஞ்சம் ராசியான மண், அந்த மண்ணு ராசியான மண்ணு அங்கே அவுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொண்டு போய் அவுத்தோன்னா நல்லாவே போச்சு. சரி பரவாயில்ல. 3500 தான். அப்போ வந்து அப்பயே கண்டு நம்ம ஊரில் கண்டு நிறையா வாங்க ஆரம்பிச்சாங்க நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து. ஆமாம். அப்போ 2014 எங்கள் ஊரில் ஒரு 10-15 கண்டு புதுசாக வாங்கினாங்க. எல்லாம் எங்களோட சேர்ந்தவங்க. சரிங்க. சரி எல்லாம் 18க்கு வருது, கிட்ட வருது. அக்டோபர் மாதம் லாஸ்ட்டில் வாங்கினது இந்த காலம். நவம்பர் டிசம்பர் 2 இதில் வைக்கிறோம். ஜனவரி இது பண்ணிட்டுனேன். கரெக்டாக நான் கிறிஸ்மஸ் அவுத்தாச்சு. மாடு ரோப்போட அவுத்தோம். ரோப்பு வச்சு அவுத்தனால அங்கே கொண்டு வந்து போய் மாடு பிடிச்சாச்சு. சரி 1 மாதம் இருந்துருச்சு. இது இனிமேல் என்ன பண்ண போகுது, கயிறுல எங்கள் பிடிச்ச வரப்போ எங்கள் அப்பா பாஞ்சிருச்சு. ஆமாம். அந்த புதுசில் கட்டுத்தரல பொங்கலுக்கு அவுக்க போகிறப்ப அந்த கும்பலை பார்த்து பாஞ்சிருச்சு அப்பாவை. அப்பா என்ன பாஞ்சோடனே சரி என்ன பண்ண போது அவுத்துறான்னு அவுத்துட்டாரு. மாடு சுத்தமாக கயிறு இல்லாமல் அவுத்துட்டாரு. அவுத்துனே நல்லா போயிடுச்சு மாடு. நல்லா அது நல்ல ஸ்பீடு, நல்லா போக்கு மாட்டில் போயிடுச்சு. மாடு பிடிக்க முடியல. ஐயோ, மாடு வந்து 2 நாள் நம்ம சும்மா பசங்கள்லாம் பசங்களுக்கு இதுக்கு ஒரு ஆர்வம் எப்படியே நம்ம பிடிச்சி கொடுத்துருன்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாடை வைக்க போறோம்னா எல்லா பையனும் வந்துருவாங்க, எல்லா பசங்களும் வந்துருவாங்க. சும்மா வந்துருவாங்க. மாடு போயிருக்கு அப்படின்னா தானா எல்லாம் அதான் வரலாறு அதிகமாச்சு. இதுக்கு தான் 3 வாடி காண போயிருக்கேன். 5 நாள் தேட விட்டுருக்கு. அதனால எல்லாம் வந்து இந்த மாடு மாதிரி வாடியை அவுக்குறாங்க அப்படின்னா நம்ம பசங்க எல்லாரும் கண்டிப்பா. அப்பா கிளம்பி கையாள கேளு சொன்னாலே சரிதான். சுருக்கு நம்மள இந்த பொறுத்தவரை சண்டைக்காரன் மந்தக்காரன் யாரும் பார்க்க மாட்டாங்க. இவன் மாடு வரதா பிடிச்சி கொடுத்தா போதும்டா, எல்லாமே பின்னாடி நிப்பாங்க. அப்பெல்லாம் அந்த சண்டை கிட்ட எதுவும் கிடையாது, எல்லாம் வந்துருவாங்க, ஒண்ணு கூடிடுவாங்க. சண்டையே இருந்தாலும் சரிதானே. எங்க ஊர்ல அது ஒரு இதுதான், கரெக்டா பின்னாடி நிப்பாங்க. நம்மள மாடு வந்து வெளில போய் காணாம போயிட்டோம். சுருக்கு ஏடா கூடமா வந்துரும். 15 சுருக்கு மாட்டுல மிஞ்சி 14 சுருக்குலாம் விழுந்துருக்கு. எல்லாம் போடுவாங்க. நான் போட்டுட்டு எடுக்க மாட்டாங்க. மிஸ் ஆயிட கூடாது. பொங்கலுக்கு சொன்னாங்களா போய் மாடு போயிடுச்சு, சோளங்குச்சி போயிடுச்சு. மாடு சோளங்குச்சியில் போய் பிடிச்சோம். இந்த மாட்டுங்க. ஆமாங்க. சரி, இப்போ இந்த மாட்டை என்னென்ன வாடியெல்லாம் அடைச்சிருக்கீங்க? என்னென்ன ஊர் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதல் வாடி இதுக்கு வந்து பிளிச்சிக்குழி. அங்கேயும் காணா போச்சு. ஃபர்ஸ்ட் வாடியில காணா போச்சு. சரிங்க. பிளிச்சிக்குழிங்களா? பிளிச்சிக்குழியில் மாடு அவுத்து காணா போச்சு. மாடு காணா போச்சு. 5 நாள் காணா போயிடுச்சு. இவ்வளவு கிட்டக்க தான் இந்த போவோம். இங்க பார்த்த மாதிரி பறந்துடும். நல்ல வேகம் போவாங்க. பிடிக்க போச்சுறான் மாடு போச்சுறானோன்னா விடிஞ்சா அடுத்த நாள் எங்க ஊர் ஜல்லிக்கட்டு. எங்களுக்காக 4 உரம் என் தம்பி இன்னும் 2 பேரும் இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க திருப்பல வேலை செய்யறான், இன்னொருத்தவங்க வேலைக்கு போயிருக்கான். அவங்க எல்லாம் அழுவணும் உட்காந்து. எங்க அப்பா அது வேற மாடு வாங்க போயிட்டாரு. நாங்க தேட போயிட்டோம். எங்க அப்பா வேற மாடு வாங்குவோம் போ அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்ப எக்கு தப்பா அந்த ஊர்ல நம்ம ஊர்ல மாடு அவுக்குனது ஒரு வீட்டுல கட்டி முதல் நாள் நைட்டு கட்டிடுறாங்க. நாங்க போறோம். நாங்க 5 நாள் தேடுறோம். நான் கிடைக்கல. மாடு கிட்ட கொடுத்துட்டாங்க, பத்திரம் பார்த்துட்டாங்க. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா. காட்டு கோழி தான் சொன்னாப்புல, உங்க மாடு அங்க கட்டி கிடக்குடா. நான் எங்க அப்பா ஒரு ஃப்ரெண்டு. சரி பரவாயில்ல. அது மாதிரி இப்போ வழக்கு நல்லா கொண்டு கொடுத்தாங்களா, கொடுத்துட்டு திரும்ப நம்ம ஊரில் அவுத்திங்களா திரும்ப? அப்போ அப்போலேருந்து பயல கொஞ்சம் தீயா இருப்பாங்க. சரிங்க. நம்ம மாடு வந்தாலே எல்லாமே சுருக்கடிக்கிறது இல்லாமல் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வேற வெளியூர் என்னென்ன ஊர்லாம் நீ கொண்டு போறீங்க? அதுக்கப்புறம் அது அடுத்த 2017 வந்து 22 வாடி. 22 வாடி. ஒரு 6 அடுத்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. மொத்தம் எத்தனை வாடி அடிச்சிட்டு? ஒரு 60 வாடி அவுத்திருப்பாங்க. 60 வாடி அவுத்துறீங்க. ரைட். எல்லாமே நல்லா சிறப்பாக வந்து நல்லா சிறப்பாக. சரி, இப்போ நீங்கள் இங்கே இருந்து மாடெல்லாம் இப்போ வெளியூர்லாம் கொண்டு போறீங்க. இப்போ அங்கே கொடுக்கக்கூடிய பரிசு பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் கொண்டு போட வந்து செலவு அதிகமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் என்ன பண்ணுறது, பேர் தான் பேரை நிப்பாட்டணும். அப்பா பேர் நிப்பாட்டணும். அதாவது மைக்கில் வந்து இந்த மாடு வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பரிசு ஒரு பக்கம் இருந்தா கூட நீங்க மாடு அவுக்குறீங்க. இது திட்ட வாங்கினது ஒரு 25 அண்டா இருக்கும். அவ்வளவுதான். அண்டா குண்டா அண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுல மிஞ்சி போன ஒரு 5 ஃபேன் வாங்கியிருக்கு. நீங்க வந்து பரிசுக்காகலாம் மாடு அவுக்கிறது இல்லைன்னா போய் நம்ம அவுக்குறோம் அப்படின்னா இன்னொரு ஊர்ல இந்த மாடை வந்து அந்த மைக்கில் அலோன்ஸ் பண்ற அந்த இதுதான் உங்களுக்கு ரொம்ப பேருக்காக தான். அந்த பேருக்காக அடையாளம் கொடுத்தது. சரிங்க. அதுக்கப்புறம் அப்பா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன பண்ணாங்க? அப்பா அடுத்த ஒரு வருஷத்துலேயே இருந்துட்டாரு. அப்பா இருந்துட்டாங்க. சரிங்க. 2017 ஃபுல்லா மாடு அவுத்தாரு.
கரெக்டாக மே மாதத்துல லாஸ்ட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் சரி. அப்பா இல்லாத வாடி கரதுட்டி பரதூர் பாதவாடி அங்கே போய் வைக்கிறோம். நல்ல சிறப்பான பேர், நல்ல போக்கு. அந்த இதெல்லாம் நிப்பாட்டிச்சு, அந்த ஊரில் நிப்பாட்டிச்சு பேரை. அதுக்கப்புறம் இந்த மாடை வந்து நிறைய யாரும் கேட்டாங்களா? அந்த ஊர்லேயே கேட்டாங்க, கரதுட்டி பரதூர்லேயே கேட்டாங்க. கண்டை கொடுங்க, கண்டு தானே அப்போ. ஆமாம் ஆமாம். 2000 நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை கொடுக்கல. அப்போ வந்து என்னமே சொன்னாங்கன்னா, சில பேர் கேட்டவங்க நாங்கள், சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லடா தம்பி, உன் கண்டு நல்ல கண்டு, உன் மாடு நல்ல மாடு, நீ எப்போ கொடுக்கனாலும் என்கிட்ட கொடு, நீ கொடுக்கணும்னு நினச்சிருந்தா என்கிட்ட கொடு அப்படின்னாங்க. இல்லைண்ணா அது என்கிட்ட கறந்துட்டு போகுதுண்ணா கொடுக்கறது இல்லை. அப்போ வந்து 40 ரூபாய் கேட்டாங்க. அப்போவே பல்லு அப்போ 40 ரூபாய் கேட்டாங்க. இல்லைண்ணா அது விலைன்னு கேட்டது அது மட்டும்தான். அதுக்கு மேலே நான் மாடு இன்ன வரைக்கும் சரி தானே மாடு கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஏன் மாட்டை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? அது எங்கள் அப்பாண்ணே. உங்கள் அப்பாங்களா? மாரி பார்த்து. ஓ, அப்பா வந்து இறந்துட்டாங்க, உங்களுக்கு அப்பா மாதிரி பார்த்து. உங்கள் அப்பாவே இப்போ உங்கள் கூட இருக்கிற மாதிரி. ஆமாம். அந்த மாடு வந்து இந்த மாட்டை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் அப்பா இருக்கிற மாதிரி. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அதாவது உங்கள் அப்பா வந்து உங்களை விட்டு இல்லை இவங்க வந்த ஏற்பாடு தான் நம்ம வீட்டில் மாடும் பெருகுச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் மாடு இல்லாமல் இருந்தது, இந்த காலை மாடு வந்தது மாடு பெருகுச்சு. ஒரு ஆளாக மாடு வாங்க ஆரம்பிச்சாங்க. மாட்டு மேலே ஒரு ஆர்வம். அதுலேருந்து அங்கே எங்கள் அப்பா நாகமாக வளர்க்குறோம். அப்பா இது பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அது நாகமாக வளர்க்குறோம். அவரோட சொந்த பந்தமும் சரி தான், அவரோட பழகுனவங்க வந்தாலும் சரி இதை வந்து பார்த்துட்டு போவாங்க. இதால் வந்த சொந்தங்கள் எனக்கு அதிகம். பேரை நிப்பாட்டி வச்சிருக்கு. எங்கே போய் எங்கே வந்தாலும் ரோட்டில் யார் பார்த்தாலும் சரி, தம்பி நீ நல்லா இருக்கியா தம்பி, உன் மாடு நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கியா தம்பி, உன் மாடு நல்லா இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்குற ஒரு வார்த்தை. நீ நல்லா இருக்கா, அடுத்த வார்த்தையே உன் மாடு நல்லா இருக்கா தம்பி. அப்போ எனக்கு அடையாளம் கொடுத்தது அதுதான், இந்த காலை தான். ஆமாம். எங்கள் அப்பா. ஆமாம். உங்கள் அப்பா வந்து. ஆமாம். சரி, இந்த மாடு வந்ததுனால வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம். ஒரு போனால் வந்தாலும் நமக்கு மரியாதை. 4 பேர் பார்க்குறாங்க, நம்மளுக்கு தெரியும் என்ன யாருன்னா இவன் அனல் மாட்டுக்காரன் அதுன்னு ஒரு இது தெரியும். இந்த அனல் மாட்டுக்காரன்னா இந்த மாட்டால உங்களுக்கு பேர். எங்கே போனாலும் இந்த காலை விட்டு பேர் வந்துடுது. ஆமாம். அப்புறம் அந்த கட்டுத்தரைக்கெல்லாம் வந்து இந்த மாடு வந்ததால மாடு அதிக பெருகானுச்சு. நம்ம தனியாக வந்துச்சு, இந்த வந்தப்போ தனியாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிலும் மாடு இருக்கு. இப்போ நிறையா வந்து காரணம் இவங்க தான். ஆமாம். ஒரு எல்லாருமே ஒரு ஆர்வம் தான். உங்களுக்கு ஆர்வம் தான். ஆமாம். உங்கள் அப்பா வந்து இப்போ உங்களுக்கு இருக்கிற மாதிரி. ஆமாம், எங்கள் அப்பா. இதுக்கு கடைசி வரையும் இது விற்பனைக்கு இல்லை. இல்லை அது செத்தாலும் இந்த கட்டுத்தொழில் தான் புதைப்பேன். ஆமாம், விற்கிறதுக்கு இல்லை, விலைக்கு விற்பனைக்கு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க இது வளர்த்து என்னடா பண்ண போகிறேன், நான் இதை தான் வளர்ப்பேன். இது என்னோட இது என்னோட இலையை எடுத்து கொடுத்து நான் எங்கே போவேன். ஆமாம். அதனால சொல்லிட்டு இதை நம்ம ஒன்றும் தனியாக போட்டு இது பண்ண போகிறது இல்லை. இது எங்கள் அம்மா இது பட்டினியாக கிடந்தா அழுவிடும். அந்த அளவுக்கு. ஆமாம், அவ்வளோ பாசம். ஒரு நாள் நானும் வேலைக்கு போயிட்டேன், எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுச்சு, மாடு பட்டினியாக கிடந்து போச்சு. இப்போ இவங்க காலேஜ் போயிட்டாங்க. இல்லை இவங்க இருந்தால் பார்த்துருப்பாங்க, யார் வீட்டில் ஆள் இல்லை. மாடு வந்து பார்த்து கோகுல நாள் என்ன வாங்குற மாடு பட்டினியாக இருக்குது. அவங்க பட்டினியாக மாடு பட்டினியாக கிடக்கூடாது. ஆமாம், என் மாடு பட்டினியாக கிடக்குதுன்னு அழுகுறாங்க. அந்த அளவுக்கு அந்த மாட்டு மேலே அவ்வளோ பாசம். கண்டிப்பாக அதில் அப்புறம் வீர தமிழ் இல்லையா, இருக்காது. அவங்க தானே எல்லாம், நம்மளாம் சும்மானே. ரைட்ண்ணா. அடுத்தண்ணா இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நீங்கள் போயிருக்கீங்க வந்துருக்கீங்க, அது ரைட்ண்ணா. இப்போ நீங்கள் பழைய வேடிக்கைகள்லாம் போயிருப்பீங்கன்னா, அந்த பழைய வேடிக்கைக்கும் இப்போ நடத்துகிற வேடிக்கைக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அந்த தகவல்? சொல்லலாண்ணா. வேடிக்கை வந்து அப்போ எடுத்து போனாங்களாம், பார்க்க வச்சு அழைச்சாங்க, இது பண்ணாங்க. அது நமக்கு சின்ன வயசுல சம பரிசு துண்டுமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி பரிசு போடுவாங்க. என்ன துண்டு கொடுத்தாலும் சரி, வேட்டி கொடுத்தாலும் சரி. அதே மாதிரி அங்கே பிரச்சனை இல்லாமல் போச்சு. ஏன்னா பிரச்சனை இல்லாமல் போச்சு. ஓப்பன் வேடிக்கையில் கொஞ்சம் எங்கெல்லாம் அடி போடுவாங்க. ஆமாம், அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ரொம்ப சேதங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து பாதுகாப்பு இருந்தாலும் டோக்கன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வருது. நமக்கு சரியான முறையில் வரல. பார்த்தீங்கன்னா 2014 22 வாடி சொல்லியிருப்பேன் அவுத்துன்னு. இந்த வருஷம் ஒரே வாடி தான் அவுத்துருக்கேன். அது சில்லக்குடியில் அவுத்தேன். இங்கே நினச்சா இங்கே சுற்றி உள்ளவரோட ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுங்க. அடைங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வாய்ப்பு எடுத்தால் அது கொடுங்க. இல்லை நான் பெருநாள் மாடு தான் கொடுப்பேன் அப்படின்னு தான். மாடு சில மாடு இப்போ எங்கள் ஊரில் நிறையா மாடு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30-35 மாடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5-6 மாடு தான் இருக்குது. எல்லாமே வந்து வித்துட்டாங்க. காரணம் என்ன? டோக்கன் பிரச்சனை. அதாவது இப்போ இந்த டோக்கன் இல்லாமல் இப்போ வந்து சரியாக கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் மாடு இருக்கும். ஆமாம், நான் 2014 மாடு 22 வாடி எல்லாருமே அவுத்தாங்க. வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் வந்துச்சு. இன்னும் நிறையா பேர் வாங்கினாங்க. சரிண்ணே. எங்களை பார்த்து நான் போய் அவுத்து கெத்தா பிடிச்சிட்டு வருவேன். ரோட்டில் மாடு அடைய கெத்தா பிடிச்சிட்டு வருவேன். நான் எங்கள் தம்பியெல்லாம் பிடிச்சிட்டு வருவேன். இதை என்னை பார்த்து சரி நம்மளும் மாடு வாங்கணும் நான் மாடு வாங்கினாங்க.
இப்போ எல்லாம் எங்க ஆமாம் டோக்கன் கிடைக்க மாதிரி டோக்கன் கிடைச்சாலே பெருபாடு இப்போலாம் முன்ன போய் மாடு அடைச்சாதான் இதும்பாங்க டோக்கன் வாங்குறதே பெரிய சிரமமா இருக்கு டோக்கனுங்கிறது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் டோக்கன் சொல்றீங்க கிடைச்சா கமிட்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கமிட்டி எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க இப்போ இங்கே நடந்துச்சுன்னா இங்கே உள்ள மாட்டை லோக்கல் மாட்டை மதிக்கணும் இப்போ வீட்டில் என்னென்னா காரு பணம் எல்லாம் அதோட பெருசாக இல்லைண்ணே நமக்கு வந்து எல்லாம் அந்த மாடு தான் இந்த ஆயுசுக்கு இதோட இருந்தால் போதும் எனக்கு அதாவது வந்து உங்க வீட்டுல வந்து காரு வாகனம் எது இருந்தாலும் உங்களுக்கு கெத்து கெத்து கிடையாது காலை நிற்கிறது தான் பேரு புகழ் எல்லாமே இவர் கொடுத்தது தான் இன்னைக்கு நம்ம நினைச்சு நிக்கிறோம்னா இன்னைக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம போய் இன்னைக்கு அனல் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த காளையால் தான் நம்ம தெரியப்படுத்துறதே அந்த அனல் தான் அதான் அந்த காலை தான் எங்க போய் எங்க வந்தாலும் சரி தாங்க இந்த இப்படி போனதாலே தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கு எனக்கு சொன்ன ஒரு கேட்க வச்ச காரணம் இவர் தான் சூப்பர்ண்ணா ஏன்னா பாத்தீங்களா இப்போ உங்க வீட்டுல வந்து வண்டி வாகனம் எதுனா கூட எனக்கு அவ்வளவு பெரிய பேர் கிடையாதுண்ணே ஆனா என் கட்டுத்தொழில் நிற்கிறதானே ஒரு கெத்து அப்படிங்கிறாரு ஏன்னா இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அவருக்கு பேரு புகழ் வாங்கி கொடுத்துருக்கு அது பண்ணிருக்கு சார் நான் வேற ஏதாவது நீங்க சொல்றேன்னா நீங்க சொல்லலாம் அதனால் வந்து இந்த டோக்கன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிண்ணா இப்போ அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மாடு இப்போ நிறையா மாடு விற்றுட்டாங்க எல்லாம் சந்தைக்கு ஏற்றுறாங்க அதெல்லாம் நல்ல மாடெல்லாம் போகிறப்ப கண்ணு கலங்குது என்னடா போச்சுடா அந்த மாடு போச்சுடா அந்த மாடு போச்சுடான்னு காரணம் என்னண்ணா டோக்கன் பிரச்சனை தானே டோக்கன் பிரச்சனை அது வந்து சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிண்ணா அப்புறம் பேரு பரிசுக்காக எதுவும் நாங்கள் பண்ணல பரிசு நீங்க துண்டு கொடுத்தானா வேட்டி கொடுத்தானா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேரை சொல்லி அந்த டோக்கன் பிரச்சனை இல்லாம இருந்தா போதுண்ணே நீங்க வாடியில போய் நீங்க அவுக்குறீங்க அப்படின்னா வந்து நீங்க பரிசு அகல மாடு பரிசுக்காக அதுல அந்த வாடியில அவுக்கவுல வந்து அந்த மைக்கில வந்து இன்னார் மாடு பேரு அந்த பேருக்காக தான் மாடு பேருக்காக தான் பழையபடி ஜல்லிக்கட்டு வரும் ஜல்லிக்கட்டு வரும் பழையபடி அதாவது வந்து வீட்டுக்கு தேடி வந்து இப்போ டோக்கன் பாக்குறாங்க இல்லையா பார்க்க வச்சா வைக்கணும் எதிர்பார்க்குறீங்க ஆமா இதை போய் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் இதை வித்துட்டு சீமை மாடு வாங்குவோம் இதை வித்துட்டு சீமை மாடு வாங்குவோம் அந்த இதை பத்தி நம்ம வெட்டி என்ன அடைக்கவும் முடியல ஏதோ நம்ம ஆசைக்கு வாங்குறோம் மட்டும்தான் மாடு வச்சிருக்காப்புல இன்னும் இது விட்டுறக்கூடாது நம்ம இதை விட்டுட்டா நம்ம அனாதையா போன மாதிரி இது இல்லைன்னா நம்ம அனாதை நான்லாம் அதனாலதான் நான் இது வச்சிருக்கேன் அது இல்லை பேர் புகழ்லாம் போயிடுனா பேர் எல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது அவன் இப்போ சொல்லுவான் இப்போ அனல் மாடு அவன் ஒரு காலத்துல மாடு வச்சிருந்தான்டா அப்படின்ட்டு போயிடும் ஆமா அதை நான் பேரை விட்டுறக்கூடாது எப்பயுமே என் மாட்டில் இது மடிஞ்சாலும் இன்னொரு மாடு வாங்கி வளர்ப்பேன் வம்சாவளியே மாடு வளர்க்கும் எங்க ஊர்ல இருக்கும் மாடு இருக்கும் கட்டுத்தோட காளை மாடு இருக்கும் காளை மாடு எப்பயுமே இது விட்டு போகாது மாடுங்கிறது வந்து உங்களுடைய இது ரேஷன் கார்டில் பேர் சேர்க்காத ஒன்று தான் அது எங்க அப்பா ஆமா இன்ன வரைக்கும் லாஸ்ட் வரைக்குமே இந்த கட்டுத்தோரிலேருந்து போற மாடு எங்க அப்பா பேர் சொல்லி மாடு அவுத்துட்டே இருக்கணும் எனக்கு அதான் ஆசையே சரிண்ணா கண்டிப்பா நான் உங்களோட பேரை மட்டும் எங்க அப்பா பேர்த்து அழியவே விடக்கூடாது சரிண்ணா ஐயா பேரும் கையால் மகன் மிக்கல்னு அந்த 2 பேர் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் சரி எங்கள் அப்பா சேர்த்து இப்போ ஒரு 7 வருஷம் ஆச்சு இன்னும் இந்த ஒரு வருஷம் வாடியில் வளர்க்குறப்பையும் இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப ஒரு சில பேர் கண்டு கலங்குவாங்க எங்கள் அப்பா ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப இது பண்ணுவார் எல்லாத்தையும் நல்லா பழகுவார் இப்போ சுத்தோட கிடையாது மாட்டுக்காலும் நமக்கு மிக்கல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு தெரியும் ஆனால் இன்னுமே நான் எழுதியே போய் சொன்னாலும் என் பேர் சொல்ல மாட்டேன் நான் மிக்கல் மகன் தானே நான் மிக்கல் மகன் தானே சொல்லுவேன் ஆமாம் சரி கண்டிப்பாக பாருங்கள் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோட இன்றைக்கி இறுதிக்கு நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா இன்றைக்கி இப்போ அண்ணனை வந்து இன்றைக்கி கீழே மேல்பட்டியில் வந்து இன்றைக்கி அண்ணனுடைய தகவல்லாம் இன்றைக்கி நம்ம நிறையா இன்றைக்கி தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் மேலும் வந்து இப்போ இந்த அண்ணனுக்கு வந்து இந்த காலை வந்து பல வாடிகளை கலந்துட்டு வந்து இன்னும் பேரும் புகழும் வாங்கி தரணும் ஏன்னா இவங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எனக்கு கடைசி வரைக்கும் அவங்க இவங்க குடும்பத்துக்கும் சரியா ஆசீர்வாதமாக இருப்பார் ஒரு பாதுகாப்பாக இருப்பார் நம்ம நம்புவோம் ஆனால் உங்களுடைய ஓய்வு நேரத்தை வந்து எங்களுக்காக வந்து எங்கள் சேனலுக்காக நீங்கள் பேட்டி கொடுத்தது வந்து ரொம்ப நன்றிண்ணா கோட்டியால் வேல் சேனலுக்கு ரொம்ப நன்றி எங்களை தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரிண்ணா எங்களையும் ஒரு ஆள்னு மதிச்சு சின்ன பசங்களா வளர்க்குறீங்க இதை அப்பா வாங்கி விட ஒரு இது அதனால அப்பா விட்டக்கூடாதுன்னா அர்த்தம் எங்களை ரொம்ப மதிச்சு வந்தது ரொம்ப நன்றி எங்களை மட்டும் இல்லை இது மாதிரி நம்ம அரியலூர் மாவட்டத்தில் வந்து இன்னும் நிறைய பேர் மாடு வளர்க்குறாங்க அவங்க எல்லாத்தையும் ஊக்குவிங்க கண்டிப்பாக செய்வோண்ணா நன்றி வணக்கம்